Hello, this is Dr. Paneer Selvam on behalf of Ruby Consultancy. I hope நீங்கள் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய நியூ அப்லோடட் வீடியோஸை பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ வாண்ட் டு கெட் மோர் நோட்டிஃபிகேஷன், மோர் நியூ வீடியோஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ இன்றைக்கு அதே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே என்னுடைய கண்டினியூட்டியாக த டயக்னோசிஸ் அண்ட் how it is turned to the other way around. ஒரு காலேஜ் பிரின்சிபல், ரிட்டையர்ட் பிரின்சிபல், அவருக்கு வந்து I think he leads a retired life and he wanted to have a very peaceful life in Chennai. So அந்த மாதிரி வரையில் I think there were some illness for which I think goes to doctor and takes consultancy and as usual போய்ட்டுருக்கு. ஸோ ஒரு சமயம் என்ன ஆகிடுது அப்படின்னா, he met with ஒரு சிவியர் ப்ராப்ளம் அவராக வந்து டெவலப் பண்ணிக்கிறாரு. he had some cold as well as a fever, so infection. அந்த இன்ஃபெக்ஷனால் ஒரு ஆன்டி இன்ஃபெக்ஷனுக்காக ஒரு டோஸ் ஏதோ சாப்பிட்றாரு. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் he got a shock saying that அவரால் யூரின் பாஸ் பண்ண முடியல. யூரினுக்காக அந்த ஹோல் 2 days ட்ரை பண்ணுறாரு, யூரினே பாஸ் பண்ண முடியல. ஸோ he got upset. So he came and asked our team what should be the remedy and over phone, and since he is very close to me, he came and told me that. என்ன சொல்ல முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா, லாஸ்ட் 2 days ட்ரை பண்ணேன். ஐ திங்க் எனக்கு நிறைய ஹெல்த்தை பற்றி தெரியும். நான் வந்து ஃபீவராக இருக்கிறதும் அதுக்கப்புறம் கோல்டாக இருக்கிறதும் டேப்லெட்ஸ் சாப்பிட்டேன். இட் வாஸ் மெட்டாசின் அண்ட் ப்ரூஃபன் ஆல்சோ நான் சாப்பிட்டு பண்ணிட்டேன். பட் அதனால ஒன்றும் கிடையாது. யூரின் பாஸ் பண்ணதுனால தெர் இஸ் சம் கிட்னி ப்ராப்ளம். அதனால் ப்ராப்ளி மை டேஸ் ஆர் கவுண்டட். ஸோ மை ப்ராப்பர்ட்டி எவ்ரி திங் இஸ் இன் த அதர் சிட்டி. ட்ரை டு கன்வின்ஸ் மை சில்ட்ரன் அஸ் வெல் அஸ் அ ஃபேமிலி. ஸோ மை burial ground can be done either in Chennai or in the place where I was born. அதனால் as a friend I am requesting you to take care of the last life. I was stunned. What is this? என்ன வந்திருக்கு அப்படின்னா, he was unable to pass the urine for last 2 days completely, and that was serious. And again he consulted and he went through the internet and everywhere. I think he has found that there was a acute problem. அது வந்து கண்டிப்பாக சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும், ஈவன் ஆர்கான்ஸை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த he was more afraid. Then I told him to consult, but he said I think he consulted 2 more doctors over phone. இந்த மாதிரி வந்தால் என்ன ப்ராப்ளம்னா, அப்போ யூரின் நேச்சுரல் கால் எய்தர் மோஷன் யூரின் போலினாலே அது ஒரு பெரிய சீரியஸ் இஷ்யூ அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஸோ நம்பர் 1 வந்து இன்டேக், டைஜஷன் அண்ட் அகெயின் வேஸ்ட் இந்த மாதிரி மோஷன் யூரின்லாம் டயத்துக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா ஐ திங்க் இட்ஸ் அ ரொட்டீன். அதான் ஒரு த இமிடியேட் சிம்டம். So then based on his opinion, and he got stuck, and again he came to the conclusion that I think he is about to die. ஸோ அவர் வந்து கம்பல் பண்ணி அங்கே உள்ள ஒரு திலீப்னு ஒரு வெரி நோட்டிஃபைட் சர்ஜன் அங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு இந்த ப்ராப்ளத்தை சொன்ன உடனே தென் he also took it serious. ஓகே, ஒரு ரிட்டையர்ட் பர்சன் அண்ட் மோரோவர் ஏஜ் ஒரு காம்ப்ளெக்ஸு, திருப்பி ஆல்சோ கட் ஒப்பீனியன் அண்ட் கன்சல்டட் ஃபியூ பீப்புள் ஆல்சோ. அதனால் அதை வச்சுட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. I think he came back smile. டாக்டர் பன்னீர் செல்வம் he has no any problem at all. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து இன்ஃபெக்ஷனுக்காக, ஆன்டி இன்ஃபெக்ஷனுக்காக வந்து கொஞ்சம் டோஸ் வந்து அதிகமாக சாப்பிட்டார். அந்த டோஸ் வந்து அந்த பாடி ஒத்துக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வடம்புடைய வேஸ்டேஜ் வந்து பிளாக்கிங் ஆகிடுது. ஸோ அதுக்கு நான் வந்து சம் ஸ்மால் தெரப்பி ஒன்று நான் பண்ணியிருக்கிறேன். ஐ திங்க் in மேபி 15 minutes or half an hour he'll get the pass viewed out. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு he'll become normal. Nothing to worry. I think no surgery, nothing. The thing is, he should not take overdose, but he should take medication as per the prescription given by the doctor, recommended by doctor, not self medications. ஸோ அது பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தாருன்னா தென் அகெயின் maybe after 1 hour எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து I think he became normal and he was able to pass the urine and things have become all right. So it was in 2019. Now almost 1 year is over and he has already forgotten about it.
So what the thing is, we should not develop kind of self medication. Number one, number two, I think getting opinion without allowing your body to examine. It's called the diagnosis today. There was an illiterate girl from Kalakurchi, Muslim girl, hardly about 24 years, very good baby also. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரஸ்ட்டு பிரச்சனை வருது. பிரஸ்ட்டு பிரச்சனைனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அதாவது ஆஃபன் ஐ திங்க் அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் பெயின் வர மாதிரி இருந்தோடனே ஏதோ ஒரு கார்டியாலஜி கம்ப்ளைண்ட் சொல்லி கார்டியாலஜிட்ட போகிறாங்க. கார்டியாலஜிட்ட பார்த்தோன்னா எவ்ரி திங் இஸ் நார்மல், எல்லாம் அவங்களுடைய டெஸ்டிங் மற்ற எல்லாத்தையும் முடிச்சுறாங்க. எவ்ரி திங் வாஸ் நார்மல், அவங்களுடைய ரீடிங்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது, எல்லாமே ஓகேவாக இருக்குது. அப்புறம் ஈவன் தென் தே ஸ்டார்டட் கிவிங் டேப்லெட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ரெகுலர் மெடிகேஷன்ஸ். திருப்பி அகெயின் வென்ட் டு டாக்டர், அதர் டாக்டர், எனக்கு வந்து பெயின் வந்து அப்படியே வந்து ஹார்ட்டில் மட்டும் இல்லை, அப்படியே வெளியிலேயும் வருது, அப்படி இந்த பிரஸ்ட் இதுலேயும் வந்து பெயின் அங்கேயும் இருந்துகிட்டு இருக்குது. முதல்ல வந்து கொஞ்சம் மாதிரியா ஒரு இரிட்டேஷனாக இருந்துச்சு, அப்புறமேல இப்போ ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஐ திங்க் வாட் எவர் ஷி நியூ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தட் அகெயின் அந்த டாக்டர் செக் அண்ட் அகெயின் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு லேடி டாக்டர்கிட்ட அனுப்புகிறாரு. லேடி டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு முதல்ல ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு வெளியே எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் இருக்குது. இந்த எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் மே பி டியூ டு யுவர் சரியாக நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால இன்ஃபெக்ஷன் ஆகி அது வந்து கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சென்னையில் போய் தான் பார்க்க முடியும். எப்படி வந்து ஒரு பெரிய மெடிசின்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், தெரப்பி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணால் ஒரு 2-3 lakhs வரைக்கும் ஆகும்னு நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி முடித்தோடனே ஐ திங்க் illiterate family, Muslim and moreover young age, so they got all collapsed. அதோட மட்டும் இல்லை, திருப்பி அகெயின் முன்னாடி சொன்ன மாதிரி இவருடைய ஹஸ்பண்டுக்கும் வந்து ஓகே இந்த மேரேஜில் வந்து சரியாக வரல, நேரங்கள் சரியாக வரல, சரியான டயத்தில் நம்ம மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னு அந்த மாதிரி கன்க்ளூஷன்லாம் வந்துட்டு அவங்க வந்து தே வென்ட் ஃபார் ஆல்டர்னேட்டிவ். ஓகே இதை இன்னும் கியூர் பண்ண முடியாது, கியூர் பண்ணாலும் சரியாக வராது அப்படின்னு இந்த மென்டல் சிக்கே வந்து ஒரு 3 years வந்து அந்த பொண்ணுக்கு பயங்கரமான வேதனையாக இருக்குது. அப்புறம் ஒன் டே ஐ திங்க் இந்த ட்ரை டு காண்டாக்ட் அஸ் நோன் பர்சன்ஸ், அங்கே வந்து எங்கே பண்ணுறது என்ன பண்ணுறது எல்லாம் கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக தி கலெக்டட் சம் டீட்டெயில்ஸ். இங்கே சென்னையில் வந்து எங்கே வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஓகே இங்கே கள்ளக்குறிச்சி போனால் எங்கே ஸ்டே பண்ணுறது, பக்கத்தில் வந்து ஒரு நார்த் இந்தியன் வந்து ஒரு பெரிய ஹாஸ்டல் கட்டிருக்காரு, ஓகே அங்கே போனால் அட்மிஷன் கிடைக்குமா, அந்த அட்மிஷனுக்கு யார்கிட்ட போய் நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்குறது, அங்கே போனால் எங்கே செலவு, யார் ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணிட்டாலும் தவிர அந்த டிசீஸ்க்கான சிம்டம் இருக்கா, டயக்னோஸ் என்ன பண்ணணும் அதை பற்றி அவங்க இது பண்ணலை. ஸோ த்ரூ அவர் டீம் மெம்பர் ஷீ கேம் அலாங் வித் தேர் மதர் ஆஸ்கிங் டு ஃபைண்ட் அவுட் வேர் இஸ் அட்ரஸ் ஆஃப் தி கேன்சர் ஹாஸ்பிட்டல். ஸோ கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி எங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால வந்தோடனே அவங்க வந்து டைரக்ஷன் கொடுத்தாச்சு. எப்போனா அதுக்கு போய் கேட்குறேன் என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க அப்படின்னு. பட் அவங்களுடைய ஃபேஸ் சிம்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஒன்றும் தெரியல. Or sometime you will be able to know the tired face or maybe like food intake இருக்குது, பெயின் வருது, ஸ்வெல்லிங் இருக்குது, இந்த மாதிரி ஒன்றுமே ஒன்றும் தெரியாதனால then we told them that is okay, the address is behind our building. எங்கள் அப்பா அவங்க இடத்துலாம் கேட்குறாங்க. தென் அகெயின் we told them ஒரு சமயம் அவங்களுக்கு அங்கே இருந்தால் அவங்க வந்து கேன்சரை வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா they will also refer, because since you are far off place-னால வரதுனால they will also refer the nearest place. அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், ஒன் கேர்டேக்கர் கூட இருக்கலாம், ஃபுட் எவ்ரிதிங் will be given free and it's a walkable distance. இதெல்லாம் டிசைட் பண்ணியாச்சு. பட் ஐ திங்க் we had a doubt. See, நீ அங்கே போகிறதுக்கு முன்னாடி why don't you take opinion from our here in this hospital, see that what problem you have. அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஓகே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னா then we will take a report. இந்த அளவுக்கு பயோப்சி ரிப்போர்ட் இருக்கிறதுனால இது வந்து ஃபர்தராக வந்து என்ன பண்ணலாம், தெரப்பி ட்ரீட்மெண்ட்டாக, ட்ரக்ஸா, இல்லாட்டி சர்ஜரியா, வாட் எவர் இட் இஸ். அதனால் வி டோன்ட் வி கன்சல்ட் அவர் டாக்டர் ஹியர் அப்படின்னு சொல்லி வரையில் அகெயின் வி வென்ட் டு த சர்ஜரி டாக்டர் எக்ஸ்பிளைனிங் த சிச்சுவேஷன். தென் யூ ட்ரை டு சி தட் வாட் ப்ராப்ளம் ஷீ ஹேட். பட் அவரால் வந்து இதுக்கு இந்த கன்க்ளூஷன் வர முடியல. இது இருக்கக்கூடிய சிம்டம்ஸ்லாம் நிறைய இல்லாமல் இருக்குது இந்த கேன்சருக்குரிய இதில். Then he called upon the other senior doctor. They had a discussion and they came to the conclusion that whether there is necessary to send the testing for biopsy, அதுக்கே தேவைப்பட மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ட்டு. Then that the senior doctor
our junior doctor சொல்றாரு, then I think it will be possible because there is small infection has developed a small swelling inside of her little bottom side of her breast, and this would be always removable, and the remove பண்ணிட்டோம் அப்படின்னா then after the removal we'll see that whether she has a similar pain. அது இருந்தால் then we will take out the same, நம்ம சர்ஜரி பண்ணதே வந்து we will send it to biopsy. The biopsy அனுப்புறதுக்கு முன்னாடி we will let us wait for 1 or 2 days to see that whether there is any kind of result or whether any pain after the surgery. It's a very minor surgery. And again, we have asked the family members, and அவங்க வந்து accept பண்ணிட்டாங்க, but they were asking how much would be the cost of it. See, here I think the cost was very bare minimum, not even less than 2,000 or 1,500, something like that. But இது முடிச்சிட்டு then again we will send it to biopsy if required. தேவைப்பட்டுச்சு நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து if they confirm, then you can walk into the cancer hospital and go for the further follow-up. ஸோ ஐ திங்க் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இது இருந்துச்சு, அவங்க சைனஸ் மற்றபடி இந்த கோல்டு நிறையா இருந்தனால தென் வி அலவ் தான், ஓகே நீங்கள் ஒரு 2 days அப்புறம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் 2 days அப்புறம் வந்து பண்ணுவோன்னு ஐ திங்க் ஷி வாஸ் டேக்கன் டு த பெட் அண்ட் ஒரு 1.5 hours முடிஞ்சு போச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக. ஐ திங்க் சர்ஜரி வாஸ் ஓவர் half an hour and other kind of treatment everything 1 hour, 1.5 hours over. Then I think hospital பக்கத்தில் இருக்காங்க. Then the test was given. The test was given, the preliminary test is out. Preliminary test I think no biopsy. Then we reported to her that உனக்கு ஒன்றுமே கிடையாதுமா, அந்த திருப்பி வந்து எக்ஸஸ் க்ரோத் வந்துச்சு, அதை வந்து ரிமூவ் பண்ணிச்சு. ஐ திங்க் அப்சல்யூட் நோ அப்படிலாம் இல்லை டாக்டர், நீங்கள் வந்து திருப்பி அங்கே ரெஃபர் பண்ணுங்கள். டெஃபரெண்டாக எனக்கு இருக்குது, ஏன்னா எங்கள் ஊரில் பெரிய டாக்டர்கிட்டே கேட்டோம், அந்த டாக்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் போய் இப்போ கேட்டார், அவங்கள்ட்ட 2 பேரும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசிட்டாங்க, அவங்க லைஃபும் ரொம்ப ஷார்ட் லைஃப் தான் அப்படின்னு. அப்சல்யூட்லி உனக்கு ப்ராப்ளம் இல்லை, அப்படி வந்தால் திருப்பி இங்கே வந்தால் போதும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தென் ஐ திங்க் வித் அவர் ஃபோர்ஸ் ஐ திங்க் வி மேட் ஹர் டு பி ஹாப்பி. அவங்க மதர்ட்டையும் அட்வைஸ் பண்ணி எல்லாம் பண்ணோம். அப்புறம் தென் வி ஹஸ்பண்ட் ஆல்சோ வி மெட் அண்ட் கன்வின்ஸ் ஹிம் அண்ட் டோல் ஹிம் தட் இது வந்து இது இருக்கா இல்லையான்னு தெரியாமலே போட்டு டெவலப் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க, அவங்க வந்து ரொம்ப மென்டலி ஷீ இஸ் இம்பேலன்ஸ், இதை வச்சு நீங்கள் பண்ணி பாரு, நத்திங் டு ஒரி. அப்போ வந்து நான் சாப்பிடலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. ஐ திங்க் எனிதிங் நோ யூ கேன் டேக். No, I want to take a mutton biryani 1 plate. ஏன்னா வந்து நான் எனக்கு பொசிஷன் தெரியல, இருக்க பொருள் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கணும்னு. Then we asked her to take sufficient mutton biryani. Then she ate and they wanted to wait for the next one more day also. Next day also I think it was confirmed that is nothing to worry for her health. So now I think after see about more than a year, so what made her to go for that decision? She has made up her mind because the diagnosis, what she gathered from her place was told them that she developed cancer, and for which I think they prepared the enough money and gave the opinion to their loved one. Everybody saying that in spite of doctor's intervention, avangala or confusion vara mudiyavillai. Because of literacy or because of the awareness, the environment. So again the diagnosis and treatment, how much is very, very important in our life. So that's the message I want to give it to you. Thank you.